என் கணவன் அன்பு செலுத்துகிறார்கள் இல்லை அப்படி என்றார். அப்போ கணவன் அன்பு செலுத்துறார்கள் மனைவிட்ட கேட்டு பார்த்தா என்ன காரணம் அன்பு செலுத்துறாரு இல்ல, எங்க உழைக்கிறார், உங்க குடும்பத்துக்காக உழைக்கிறார், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்போ லீவுக்கெல்லாம் எங்க போறார், லீவுலயும் வீட்டுல தான் இருக்கிறார், எந்த மாற்று கருத்து இல்லை. அப்படி அப்ப என்னதான் பிரச்சனை உங்களுக்காக என்ன கேட்டா இவன் காட்டி வச்சுக்கிறான். அதாவது வேறொரு உலகத்துல என்ன காட்டி வச்சுக்கிறான்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அரவர் பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு காட்டி வச்சுக்கிறான். அரவர் பேசி எனக்காக நேரம் ஒதுக்கிறார் இல்லை. மனைவி கணவனுக்காக நேரம் ஒதுக்குறது உண்மை. அவனோட வாழ்க்கையில கணவன் மனைவிக்காக நேரம் ஒதுக்கிறது உண்மை. உம்மா வாப்பாக்கு ஒதுக்காத அளவுக்கு, தண்ட பிள்ளைகளுக்கு ஒதுக்காத அளவுக்கு, தண்ட மற்றவர்களுக்கு ஒதுக்காத அளவுக்கு நல்ல ஒரு கணவனும் எல்லாரையும் நான் சொல்ல குறையுள்ளவங்க இருக்கிறாங்க. ஆனா பெரும்பாலும் கணவன் மனைவிக்கு நேரம் ஒதுக்கிறது தான், மனைவி கணவனுக்கு நேரம் ஒதுக்கிறது தான். ஆனாலும் இவன் சொன்னதனால அந்த நேரமெல்லாம் அதுக்குள்ள வருவதில்லை, அந்த நேரமெல்லாம் அதுக்குள்ள வருவதில்லை. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனால எப்படி ஆகிட்டு அப்படின்னு சொன்னா உதாரணங்களுக்கு கெட்ட உதாரணங்களுக்கு காட்டுறதுனால இவன் நேரம் ஒதுக்காத மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு உருவாக்கிட்டான். நல்ல குடும்பம் நம்ம பார்க்குற சக்சஸ்ஃபுல்னு சொல்ற அந்த குடும்ப லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிறவங்க கவுன்சிலிங்ல போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. என்ன இந்த டீம் வர வேண்டிய அவசியமே இல்லையே என்று பார்த்தா யாரோத்தம் சொல்லிக்கிறான் நேரம் ஒதுக்கிறது இல்லைன்னு. இப்ப நேரம் ஒதுக்குறதுக்கு அவர் ஐடியா கொடுத்துட்டார். அவரோட வாழ்க்கையில அந்த பிரச்சனை கன்ஃபார்மா இருக்க மாட்டேன், அறிவா நமக்கு இல்லை, சரியா? அவர்கிட்ட போய் உட்கார்ந்துட்டு ஆலோசனை கேட்டுட்டீங்கன்னா அவர் சக்சஸ்ஃபுல்லா இன்னொரு 10 வருஷத்துல அவர் வைஃபை டைவோர்ஸ் பண்ணு கதை வருது. யாரு கவுன்சிலிங் பண்ணவர் வைஃபை டைவோர்ஸ் பண்ண கதை வருது. அப்ப என்னது? அப்ப இந்த மாதிரியான தவறான நம்பிக்கைகள், தவறான தேவைகளை உண்டாக்கி விட்டு இந்த சிந்தனை போக்கு உள்நுழைஞ்சிருப்பதை பார்க்கிறோம்.